ஆஹா, என்ன மம்மி புரட்டாசி அதுவுமா கறி குழம்பு வாசம் வருதே. அட நீ வேற ஏன்டா சும்மா. இதே கத்திரிக்காய் குழம்பு தான், வாசனைக்காக மட்டன் மசாலா சேர்த்திருக்கேன். நமக்கு இருக்கிற பிரச்சனையில இந்த புரட்டாசி மாசம் வேற வந்து தொலைஞ்சிருக்கு. போன் பார்த்தா கண்ணு வலிக்குது, தூங்க போனா கொசு கடிக்குது, வெளிய போனா வெயில் அடிக்குது, வீட்டுல இருந்தா போர் அடிக்குது. ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில பிரச்சனை வரலாம், ஆனா பிரச்சனையே வாழ்க்கைய வந்தா என்னதான் பண்றது? நாங்கள பார்த்தா தாண்டா காமெடியா இருப்பேன், கிட்டத்துல பார்த்தா டெரரா இருப்பேன்டா. டெரரா போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. நீ என்னமோ 2 அடி அடிச்சுட்டு பெருசா பீத்துற. தீபாவளி போனஸ் எப்படி சம்பளத்தோட வருமா இல்ல முன்னாடியே தந்துடுவாங்களா ப்ரோ? முதல்ல தீபாவளிக்கு லீவு கிடைக்குதான்னு பாரு. புரட்டாசி மாசம் மச்சான் அசைவையெல்லாம் சாப்பிடாதுடா. நான்சென்ஸ். உங்களுக்கு தண்டா இது புரட்டாசி மாசம், எனக்கு இது செப்டம்பர் மாசம்டா. போன வருஷமே அமைதிக்கான நோபல் பரிசு எனக்கு தர வேண்டியது. 2 தடவை சத்தம் போட்டு தும்மிட்டேங்க, அதனால எனக்கு கிடைக்கல. இந்த வருஷம் அது கிடைக்குதான்னு பாப்போம். ஐயோ, இவ்வளவு அழகா பிறந்துட்டியடா குமாரு. உனக்கு ஏத்த பொண்ணு இந்த ஊர்ல இருக்க மாட்டாரா? சத்தியமா வெளி ஊர்ல தான் பிறந்திருப்பா. வெளி ஊர் கூட கிடையாது, வெளிநாடு. பாஸ்போர்ட் எடுத்துட வேண்டியதுதான்.